அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தரைவழி படையெடுப்பை தொடங்கினாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து செச்சன் படை உள்ளே இறங்கும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள ஈரானை விட்டு நாங்கள் வெளியில் ஓடிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ட்ரம்ப்பு தோற்று போய்கிட்டே இருக்காருங்கிறத இதன் மூலியமாக உணர முடியுது. பதிலுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொள்ளக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லெபனானில் இருக்கக்கூடிய கட்டடங்கள், பொது இடங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது பத்தாததுக்கு இன்னொரு புறம் ஈரானில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கான தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. அதில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு கவனிக்க தகுந்த வகையில் இருந்தது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை பிரான்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது பிரான்ஸினுடைய மேக்ரான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இனிமே நீங்கள் இஸ்ரேலுக்காக தளவாடங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்த முடியாது, செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு. உடனே அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அதுவும் ட்ரம்ப் சைடில் இருந்து. பிரான்ஸினுடைய செயலை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு காலத்தில் நிச்சயமாக அதற்கான பதில் சூப்பராக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான பனிப்போர் இப்போ தொடங்கியிருக்கு, பேஸ்ட் ஆன் ஈரான் வார். அனடோபி கொலாட்கின் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கப்பல், இது தடை செய்யப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் இந்த கப்பல் ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது ரொம்ப காலம் ஆகிடும், அந்த கப்பலுக்கு இந்த லைசன்ஸ்லாம் முடிஞ்சிடும், இருந்தாலும் அது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கப்பலில் கியூபாவுக்காக 7,30,000 பீப்பாய்கள் கொண்ட அந்த கச்சா எண்ணெயை இப்போ ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்காங்க ரஷ்யாவினுடைய உதவி கியூபாவுக்கு இவ்வளவு பெரிய சோர்ஸாக எண்ணெய் கிடைப்பது இதுதான் முதல் முறை. இவ்வளவு பெரிய பயணம், இவ்வளவு கொள்ளளவு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை கொண்டுட்டு அவங்க போனது கிடையாது. இது கியூபாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான உதவியாக பார்க்கப்படுது. மின்சார கார் பயன்பாடு அப்படிங்கிறது இப்போ எல்லா நாடுகள்லையும் அதிகமாகிடுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, கச்சா எண்ணெயினுடைய ரேட் அதிகமாகிறது, பெட்ரோல் டீசலுடைய விலை உயருது அப்படிங்கிற காரணம். ரெண்டாவது, அடுத்த ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மின்சார கார் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் மக்கள் நம்புகிறாங்க. அந்த வகையில் சீனா இதில் முன்னோடியாக இருக்குது. இதில் ஒரு புறம் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு அரசாங்க மானியம் கொடுக்குறாங்க. நம்பகமான மறுசுழற்சி முறை இல்லாததுனால இந்த ஈவி கார் எல்லாமே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடுச்சு. சீனாவினுடைய வயல்வெளிகளில் அது கொட்டப்படக்கூடிய காட்சிகள் அரங்கிடுது. இது தொடர்பாக சீனாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் ஷாக்லையும் ஷாக். ஈவி கார்கள் எல்லாமே இப்படி வயல்வெளிகளில் கொட்டுவது மக்களுக்கு அவ்வளவு தூரம் பணப்புழக்கம் இருக்கிறத காட்டுது அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிறாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கான தேசிய தினம் அனுசரிப்பு விழாவில் இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இதில் எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாமல் அவர் தெருவில் மக்களோடு மக்களாக இயங்கி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்னன்னா, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு இடையில நானும் ஒரு சிறிய போராளியாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தருது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மன உறுதியையும் இந்த இடத்துல அது உறுதி செய்யுது. இந்த மக்கள் இயக்கத்தில் ஒரு பெரிய ஆற்றல் எனக்கு கிடைக்குது. ஒற்றுமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அடையாளமாக ஈரான் மக்கள் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குதுன்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய நிலை என்ன தெரியுமா? ஓவல் ஆஃபீஸ்லையும் வாஷிங்டன் டிசிலையும் தன்னுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் வீட்டையே குறை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் போயிட்டார். அதுதான் வருந்தத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லை,
அவர் சொல்லியிருக்காரு, 93% நான் சிறப்பாக செயல்படுகிறேன். ஆனால் நான் சிறப்பாக செயல்படுவதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த சிறப்பான செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் சில தவறுகளை செய்திருக்கலாம். அதன் காரணமாக நான் மக்கள் மத்தியில் தவறாக ப்ரொபகண்டா பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட்டை பற்றி சொல்கிறார். என்னப்பா இது, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருட்டுங்கிற மாதிரி ஆகிடும். மக்கள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரு அதிபர் யோசிச்சாரு அப்படின்னா மக்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் ஈடுபடுவார். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இன்னும் 2 அல்லது 3 வார காலகட்டங்களில் நாங்கள் ஈரானை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்படின்னா தரைவழி தாக்குதலை நடத்த போகிறது இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். புனித ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து தான் ட்ரம்ப் பயந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் அத்தியாயம் எங்கிருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து தொடங்கியிருக்கு. செச்சன்யா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு இடம், அது ஒரு மாகாணமாக கருதப்படுது. அந்த மாகாணத்துக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அப்படிப்பட்டவர் இப்போது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தரைவழி அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே இறங்கி சண்டை போடுவதற்கு தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த செச்சன் படைகள் அப்படிங்கிறவங்க வடகொரிய படைகள் இருக்காங்கல்ல, அதை விட ரொம்ப கொடூரமாக போர் முறையை கையாள தெரிஞ்சவங்க. அதுவும் கொரில்லா போரில் ரொம்ப சிறந்து விளங்கினவங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவாக செயல்பட்டவங்க இவங்க. அப்படிப்பட்டவங்க உள்ளே பூந்து அடிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது ரஷ்யாவும் இந்த போருக்குள்ளே களமிறங்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிறோம் அப்படிங்கிற பயம் ட்ரம்ப்புக்கு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக கூட இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த போர் நிற்கிற மாதிரி தெரியல. ட்ரம்ப் தான் ஆசைப்படுறாரு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு. பட் ஈரான் சைடில் இருந்து அப்படி ஒரு சமிக்கைகள் வந்ததாகவே தெரியல. ஈரானுடைய வெற்றி முழக்கம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தத்துக்கும் ஈரான் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் குவைத்தின் மீது அவங்க தொடர்ச்சியாக அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. குவைத்தினுடைய மிலிட்ரி பேஸில் இருந்து ஏன் மிலிட்ரியை வெளியேற்ற மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை அட்டாக் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஈரான். இதன் காரணமாக குவைத்து யூஎஸ் மிலிட்ரியை வெளியேற்றிருக்கணும்ல, பதிலுக்கு என்ன தெரியுமா நடக்குது, அங்கே அட்டாக் எம்எஸ் அப்படிங்கிற மிசைல் யூஎஸ் மிலிட்ரி சைடில் இருந்து ஈரான் மேலே பாயுது. இதுக்கு இடம் கொடுக்கறது யார்? குவைத்து. குவைத்தினுடைய அரசாங்கம் இடம் கொடுக்கறதுனால நேற்று இரவு அதிபயங்கரமான ஏவுகணைகள் யூஎஸ் மிலிட்ரியில் இருந்து, அதாவது குவைத்தினுடைய ஏர்பேஸை பயன்படுத்தி ஈரானுக்கு வருது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் குவைத் மேலே தானே மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடூரமான மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், 10,000 பாலஸ்தீனத்தினர்களை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை இப்போ இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு பகுதியாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்களுக்கு மரண தண்டனை நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். இது தொடர்பான காட்சிகளும் நெட்டில் கிடைக்கிது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் கொலை செய்யப்படக்கூடிய காட்சிகளை எலக்ட்ரிக் ஷாக் எப்படி கொடுத்து கொலை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நானும் காட்சிகளாக பார்த்தேன். மனதை வாட்டக்கூடிய ஒரு செய்தி. லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட், இப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே முழுமையாக சேதமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக் டைரக்டாக உள்ள நுழைஞ்சு அட்டாக் நடத்தக்கூடிய அதே வேளையில் குறுகிய தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களையும் சேதாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தெரித்து ஓடக்கூடிய காட்சிகளும், மக்கள் அதுவும் ஒரு கர்ப்பிணிலாம் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவங்களுடைய கணவனும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல நடந்த தாக்குதலில் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனைக்குரிய செய்திகள் பெய்ரூட்லேருந்து கிடைக்கப்படுது. தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் அப்படிங்கிறது லெபனானில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எவாக்குவேட் பண்ணி வெளியில் போய் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற வருந்தத்தக்க செய்தியும் பதிவாயிட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் அமைதி புறாவாக அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. பிறப்புரிமை, அதற்கான குடியுரிமை, அதை ரத்து செய்வதற்கான தீர்மானம், இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில். இது தொடர்பான விசாரணை இப்போ ட்ரம்பினுடைய கழுத்தை பிடிச்சி கடிக்குது. ஸோ அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இது தொடர்பான விளக்கங்கள் அளிக்க உள்ளார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் இப்போ அவரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி, கண்டிப்பாக நான் நீதிமன்றத்துக்கு போய் இது தொடர்பான விளக்கங்களை சொல்லுவேன் அப்படிங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட். உள்நாட்டிலேயும் ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பு, வாஷிங்டன் டிசியிலையும் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஹெக்டேத் அப்படிங்கிற அந்த மனிதர் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கார். அப்படி இல்லாட்டி அவரும் டிஸ்மிஸ் ஆயிடுவார். ஸோ பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெக்டேத் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இப்போ நிறையா கப்பல்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு.
உங்கள் கப்பல் போதா சார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஷெல்லி கிட்டில்சன் இவங்க ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு லேடி. இவங்க வந்து தொடர்ச்சியாக ஈரான் தொடர்பான போர் முறைகள் தொடர்பாகவும் சர்வதேச செய்திகள் தொடர்பாகவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஈராக்கினுடைய பாக்தாத் போனாங்கன்னா இவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற சமிக்கைகள் அமெரிக்கா சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் ஏனோ தெரில இவங்க போயிருக்காங்க. இப்போது இவங்களை காணலை அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இவங்களை யார் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வெளியாகலை. பட் அல் மானிட்டர் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இந்த ஜேர்னலிஸ்ட்டு காணாமல் போயிட்டாங்க, இவங்களை யாராவது கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். கடைசியாக இவங்களை பார்த்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈராக்கினுடைய பாக்தாத்தில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிராக இருக்கலாமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. நீங்கள் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பதிவிடப்படக்கூடிய கருத்துக்களும் உண்மையானதாக இல்லை. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இங்கே ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற போர்வேலை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் கூட அவங்க அந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது பத்திரிகையாளனுக்கான அடையாள அட்டை வச்சுருக்காங்க. அவங்கள பாதுகாப்பாக மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பாக்தாத் அரசுக்கு இருக்கிறது. லெபனானில் நபாத்தியா அப்படின்னு ஒரு மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய காப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம். அந்த நகரத்தில் நேஷனல் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மொத்தமாக 8 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது ஒரு நாளில் மட்டுமே நடத்தப்பட்ட போரினுடைய விளைவு. தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தேவையற்ற போர் முறைகளில் லெபனான் மீது நடத்தப்படக்கூடிய போரும் ஒன்று தான். அங்கே இருக்கக்கூடிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கா லெபனான் அரசை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை துன்புறுத்துவது எந்த வகையிலையும் ஏற்புடையதல்ல. உலகத்தில் எந்த இடத்துல அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த இடத்திற்காக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அறம் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஹேஷ்டாக்கோடு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது லெபனான் மீது நடத்தப்படக்கூடிய இஸ்ரேலுடைய தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333